வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டு வரும் அவ்வளோ மெசேஜ் நான் போட்டு டீல் பண்ணிட்டார் அரவாஸ் மெசேஜ் நிர்வாகம் சார்பாகவும் இந்த குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவங்கள வந்து நேரடியாக பார்க்குறதுல அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இதை அப்படி முடிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மக்கள் நாயினர்களுக்கெல்லாம் இருக்கும் வணக்கம். இன்றைக்கி சர்ப்ரைஸ் ஒரு வீடியோ தான். இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் வீடியோ எடுக்க போகிறேன். இன்றைக்கி 11 அண்ணாட பர்த்டே. விஷ்வா ஹாப்பி பர்த்டே 11 அண்ணா, குட் பிளஸ் யூ. இங்கே டைம் பார்த்திங்கன்னா சரியாக வந்து 6:30. அமெரிக்காவில் சனிக்கிழமை இரவு வரைக்கும். வீடியோ தான் அடக்ஷனாக வந்து அப்படி இன்ட்ரோடக்ஷன் எடுக்காவும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து கேக் ஒரு தப்போ பண்ணலாம் ஆகுது. இது வந்து சர்ப்ரைஸாக தான் அப்படி நாங்கள் இந்த கேக்கை வந்து வெட்ட போகிறோம். இப்போ 11 அண்ணாவோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாக வந்து பேசி கொண்டே இருக்கிறேன். 11 அண்ணாவோட 2 நாள் பேசல. அண்ணா போட்ட எந்த விதமான மெசேஜிங்கன்னா ரிப்ளை ஒன்று இல்லை. எனக்கு உண்மையில் ஒரு மாயா இருக்குது. 2 நாளாக வந்து பேசல. அப்போ எனக்கு சத்தியம் ஒரு மாதிரியாக இருக்குது. இரவில் வந்து கண் கலங்கிற மாதிரி. அப்படி அண்ணாவோட கதைக்கலையா அண்ணா கவலைப்படல. நிறைய மெசேஜ் போட்டிருந்தாரு. என்ன ரிப்ளை ஒன்றில் அப்படி எல்லாம் அந்த தெரியும் தானே. அண்ணா வந்து ஃபுல்லாக எனக்கு இங்கிலீஷ் பழகி கொடுத்துருக்காரு. அண்ணா ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் என்ன கலாய்க்கிறவங்க. அப்போ அதோட வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வர போகிறாங்க. அவள் தங்கச்சிக்கு வந்து பவா கிடச்சிருக்குது. எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் தான். இரவு வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு வரும்போது இரவு ஒரு 11 மணி 11:30 அப்படி இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிற்க விட மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இருந்தாங்க. சரியாக வந்து 11:47 இருந்து 11:50 சரியாக 12 மணிக்குள்ளே பிறந்துட்டாங்க. அப்போ அன்னாடகத்தையும் எப்படிலாம் பார்த்தாலும் பிள்ளைகளையும் ஒன்று தான். எல்லாம் இது ஒன்று தான். அப்போ எங்களுக்கு உண்மையிலே எதுவும் மறக்க முடியாத நாள். அதோட அண்ணாவோட அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் அந்த சிறுவர் இல்லத்துக்கு போகின்றோம். இதற்கு முன்னாடியும் சில பர்த்டேவில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த வகையில் 11 அண்ணா உங்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் மக்கள் நகரோகள் சார்பாகவும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. என்ன காய்க்கிறேன்னு தெரியல. சரி, இந்த வீடியோ இன்ட்ரக்ஷனாக எடுத்துக்கொண்டிருக்கா. நான் அப்படியே சாமி கொடுத்துட்டு இருக்கும்போது அவள் எப்படி ஆரம்பிச்சு வந்துட்டாவு. கேக் வந்து டெடிகேட் பண்ணுற இலக்ஷன் ஆனாலும் விழுப்பு தச்சு அதில் அவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து நான் 11 பர்த்டே இல்லை அவளோட இதில் வாங்கி தந்தாவு. ஓகே, நன்றி ரக்ஷனா. தேங்க்யூ. 11 அண்ணாவுக்கு திரும்பவும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, குட் பிளஸ் யூ அண்ணா. கவனமாயிருங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 6:30 வெஞ்சு இருந்து இப்போ நாங்கள் இப்போ சிவகல்லத்துக்கு போகணும். என்ன சொன்னால் காலை உணவு வந்து அந்த டைமுக்குள்ளே நின்று அவங்களோட சேர்ந்து சாப்பிடணுன்ற ஆசை காலையில் வந்து கேட்க விட்டணும். இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6:30 மணி. அதுக்கு வந்து இந்த தேதி வந்து 22ஆம் தேதி. இப்போ அமெரிக்காவில் சனிக்கிழமை 21ஆம் தேதி. இப்போ நள்ளிரவாக இருக்கும். நள்ளிரவு 8 மணியாக இருக்கும். 7:30 மணியாக இருக்கும். அப்போ அண்ணாவுக்கு வந்து இன்னும் பிறந்த நாள் வந்து பிறக்கல். நாங்கள் வீடியோ நாங்கள் இது செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி எடுக்க போகுது. அப்போ இலங்கைப்படியே ஓகே பிறந்தது. அந்த எனக்கு பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு கண்டிப்பாக அண்ணாவோட கோல் எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அண்ணா வந்து கோல் கதைக்கிறதுக்கு புகைப்படம் காட்டுறதுக்கு எல்லாம் வந்து வெக்கப்பட்டவரால் சரியான மாதிரி. இதுவரைக்கும் நான் அண்ணாட முகத்தை வந்து பார்த்ததே இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? 4 வருடங்களுக்கு மேலால் வந்து நான் கொலை கொட்டிக்கு என்னோட ஒரு சொந்த அண்ணா தான். அப்படி சொந்த அண்ணா இருந்தால் கூட அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. 11 அண்ணா அடுத்தது இந்த இடத்த சிறிய அண்ணா 2 பேரும் ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவங்க. அப்போ அந்த வகையில் போயிட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு வரும்போது அண்ணாவோட வந்து கதைச்சிட்டு என்ன மாதிரி அப்டேட்ன்றதை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். சரி, அப்போ வழிகிட்ட நடக்குது நாங்கள் சரியா? ஓகே ஓகே மேம். அப்போ நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பயும் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து மெசேஜ் போட்டு கொண்டு இருக்காங்க. என்ன சொன்னால் கதைக்கிற நான் என்ன காரணம் என்ன ரீசன் சொல்லாமலே 2 நாள் 3 நாள் கூட கதைக்கல என்ற மாதிரி அண்ணாவுக்குள்ள யோசனை இருக்கு. அண்ணா நிறைய விஷயங்களை சொல்லி ஓடுறாங்க. இங்கிலீஷால அடுத்தது தமிழா எல்லாம் வந்து டைப் பண்ணி ஓடுறாங்க. இப்போ என்ன பொறுத்தவரையில் அண்ணா வந்து நிச்சயமா வந்து இதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம செய்ய போறோம்ன்றதுன்றது இந்த மனசு சொல்லுது. என்ன வேறுன்னு தெரியல. அப்போ என்னன்னே தெரியாம இப்போ வளமையை போல நான் போட்டது காய்க்கிற மாதிரி அண்ணாவோட கதைக்க போகிறேன். அண்ணா என்ன காய்க்கிறாங்கன்றதை பார்ப்போம். அது ஒரு கதைக்கு ஒளி விளங்கும். இப்போ 2 நாள் 3 நாள் கூட நான் கதைக்கல காரணம் தெரியாது அப்படின்ற மாதிரி. அவட நம்மளோட பிரதர் வந்து தான் ஆட்டோ ஓடி போய் கொண்டிருக்காரு. என்ன மாதிரி போகுது நிலைமை? பரவாயில்ல. 11 அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
ஓகே. ஓகே ஓகே சரி. அண்ணா வீடியோ கால் எடுத்தாரு ஆன்சர் பண்ண மாட்டாரு, போட்டோ அனுப்பிச்சுன்னா அனுப்ப மாட்டாரு. அதனால சும்மா நோமலா இந்த பாருங்க, இப்ப இந்த இவ்வளவு மெசேஜ் நான் போட்டு டெலிட் பண்ணி தராரோ மெசேஜ் பண்ணி பண்ணி அண்ணா வந்து மெசேஜ் வச்சுக்கிறீங்க இல்லை டெலிட் பண்ணுவார். அண்ணாட அந்த பழக்கம் அப்படி. அப்ப அதோட வந்து இப்ப அண்ணா வந்து ரெண்டு டைப் பண்ணி கொண்டிருக்கார். நான் இப்ப அடிக்க போறேன் கோல், கோல் அடிக்க போறேன். பாப்பா என்ன நினைச்சாங்கன்றது. ஆன்சர்ன்றல அண்ணா என்ன கோவிச்சிட்டாங்களோ அப்படிலாம் இல்லை. அண்ணா வந்து சொத்தான ஆள், அந்த மாதிரி இனிமையான ஆள். நான் கால் எடுத்தேன்னா அண்ணா வந்து ஆன்சர் பண்ணல. அண்ணா வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, ஐ வில் கால் யூ அட் 9 PM தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. 9 மணிக்கு கால் எடுக்கிறேன். அண்ணா வந்து அடிச்ச நேரம் ரெஸ்ட்ரிங்லேயே ஆன்சர் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் நான் வந்து நான் ஏன் சாப்பிட்டு கொண்டு போயிருக்காங்க அன்னைக்கு இல்லை. நான் அன்னைக்கு இப்போ பர்த்டேக்கு வந்து அவனோட அம்மாவோட வீட்டை போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வந்து அம்மா அவங்களோட வீடு எல்லாமே வந்து அங்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே நிற்கிறதெல்லாம் வந்து மண்ணல்ல நினைக்கிறேன். ஆனால் அண்ணாவுக்கு அங்கே போயிட்டு சிறுவர்களுக்கு வீடியோ கால் எடுத்து நான் காட்டுவேன். சர்ப்ரைஸாக வீடியோ கால் எடுத்து வச்சு நான் எதுவும் பேசாமல் காட்டுவேன். அப்போ இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். என்ன பொறுத்தவரையில் அதிகமான உதவிகளை செய்ததில் வந்து லவணன் இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் இப்படி மக்களுக்காக வந்து எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறவங்களுக்கு இது வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் தான். அப்போ இந்த நாளில் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அதோட எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆயுள் காலங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கூடும். அதோட வந்து அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்துலேயும் வந்து எல்லாமே வந்து சிறக்கும். சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து அந்த இல்ல அடியில் போயிட்டு வீடியோ போய் தொடர்றோம். நேற்று நாங்கள் வந்து இந்த கேக் வந்து அவங்ககிட்ட வந்து அடிக்க கொடுத்துட்டு எழுத கொடுத்துட்டு போனேன். இந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் வந்து சில பக்கம் எழுத்து அவங்க எழுதுனது வந்து அங்கால பக்கம் போயிட்டு எல்லாம் அண்ணான்றது அங்கால போயிட்டு அண்ணான்ற எழுத்தெல்லாம் அங்கால போயிட்டு. அப்போ அவங்க கேக் செய்து வந்து அவங்களோட சண்டையெல்லாம் முடிச்சு தான் வந்தேன். சரி ஓகே பிரச்சனை இல்லை, உள்ள போவோம் அப்படி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற லவன் அண்ணா அவர்களுடைய 38வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் இன்றைய மட்டக்களப்பு திருப்பழுகாமல் விவேகானந்தா சிறுவர்ல குழந்தைகளாகி எங்களுக்கு ஒரு நாள் விசேட உணவு வழங்கியமைக்காக நிர்வாகம் சார்பாகவும் இந்த குழந்தைகள் சார்பாகவும் மனமாத நன்றியை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற லவன் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் நீண்ட காலம் செழிப்படைந்து ஆரோக்கியத்திடம் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு இவ்வுணவினை எம் இல்லத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த அவரது குடும்பத்தினருக்கும் மனமாத நன்றியினை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
சந்தோஷமாக எல்லாமே வந்து கேட்கலாம் வெட்டி முடிச்சுட்டு நான் வந்து நிற்கிறோம் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறோம் அப்போ வெளிக்கிட போகின்றோம் அப்போ அந்த வகையில் உறவுகள் அனைவருக்குமே வந்து நன்றி லவணனாக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்க நமக்கு தெரியுங்க அதோட வந்து நமக்கு ஒரு குட்டி மருமகள் வந்து பிறந்திருக்காங்க அவங்கள வந்து நேரடியாக பார்க்குறதுல அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இப்போ இதை அப்படி முடிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மேலே இந்த நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாள் மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரியல லவணனாவுக்கு இப்போ வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன் கதைக்கல கொஞ்சம் எடுத்து காட்டியிருந்தேன் அண்ணா வந்து வீட்டில் இல்லை வெளியில் நிற்கிறாங்க
அப்போ அந்த வகையில் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இப்போ திடீரென்று இந்த ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தேன். என்ன கதை கொண்டு என்ன பேசுன்னு தெரியல. அவ்வளோ லாங் டைம் இந்த வீடியோ இருக்காது. வீடியோ எடுத்து இதை தெரியப்படுத்துகிற காரணம்னு சொன்னால் நீங்கள் வந்து விஷ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். மற்றபடி இந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடணுன்ற இதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணணும் லவன் அண்ணாவுக்கும் நம்முடைய மருமகளுக்கும். அவங்க வந்து பல்லாண்டு காலம் நீடுழி காலம் வாழும், அவங்களோட நினைச்ச காரியங்கள் எல்லாமே சித்தி அடையணும் உண்டு. அப்போ ஓகே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பாய்.